ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் சொல்லிட்டாரு கல்யாணம் நடக்காது அப்படின்றதுக்காக நிஷா ஓடோடி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வேகமாக வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்துக்கு சுடரோட உண்மை எல்லாமே தெரிய வருது. அது எப்படி அதிரடியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நிஷா ஃபோன் போட்டு கதிரேசன் கிட்டே சொல்லிட்டாங்க, அப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நீங்கள் பாட்டுக்கு சொந்தக்காரங்களை கூப்பிடுறது பந்தக்காரங்களை கூப்பிடுறது அந்த மாதிரி வேலையே வச்சுக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏம்மா என்ன நிஷா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே கதிரேசனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுமே, எப்படி மாப்பிள்ளை உன்னை அங்கே அசிங்கப்படுத்தலாம், எதுக்கு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு எப்படி போய் உட்காந்துருக்கணும், சரி அந்த மல்லியை நான் உயிரோட விடுறதாவே இல்லை, நான் மல்லியை ஆளை வச்சு கடத்திடுறேன், அப்போ தான் நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் நல்லா வாழுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஃபஸ்ட்டு அதை செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போ கதிரேசன் மல்லியை கடத்த போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் சரி அக்காட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி ஃபோன்லேயே சொல்லிடுறா நிஷா, அக்கா இந்த மாதிரி உன் கல்யாணம்லாம் நடக்காது, நீ பாட்டுக்கு கனவு கண்டுட்டு இருக்காது, எல்லாமே போச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன நிஷா என்னென்னமோ சொல்கிறிய அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க்கா எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நிஷா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, ஏன்னா மல்லி அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ என்னதான் நிஷா பண்ணுறதுன்னு கேட்கும்போது, தெரியலக்கா நான் என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. வச்சதுமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஏங்க இந்த மாதிரிலாம் பேசி அனுப்புனீங்க, இதனால் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி யாருக்கும் கவலை வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லி முடிச்சுட்டு, சரி அக்கா எதனா பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு இவ போயிட்டு கதவு திறந்து போய் பார்க்குறா. சரி கதை ஏதாவது சூசைட்க்குன்னு பண்ணிக்க போகிறான்னு போய் கதவு திறந்து பார்த்தா, இந்த சுடர் ஃபோன் போட்டு ரகு கிட்ட, ரகு இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு, கடைசியில் விஜய் எல்லாத்தையுமே சொதப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சொதப்பிட்டானா என்ன சுடர் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் விஜய் பயங்கரமாக சொதப்பிட்டான், எனக்குமே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன நீ என்னென்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுமே, அப்போ தான் தெளிவாக சொல்கிறாங்க, போய் மல்லி வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கான், இப்படி இருந்தால் எப்படி ரகு அப்படின்ற மாதிரி கேட்க, மல்லி வீட்டில் உட்காந்துருக்கானா, அப்போ அவன் கல்யாணம் நடக்காது போலையே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன எல்லாருமே இப்படியே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நிஷா வந்துடுறா. நிஷா அக்கா அக்கான்னு கதவை தட்டுறா, திறக்கலை. உடனே ஜன்னல் வழியாக பார்த்தா, இந்த மாதிரி மல்லியை கொன்னுடு ரகு, இதுக்கு மேலே அவள் உயிரோடு இருக்கவே கூடாது, அவள் என் வாழ்க்கையை அழிச்சிருவா போல், நீ தான் ரகு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அவளை போட்டு தள்ளி, இதுக்கு மேலே அவள் தேவையே கிடையாது, அவள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானா கண்டிப்பாக அவள் சும்மா இருக்க மாட்டா ரகு, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரகு ஃபோனை வச்சிடறான். உடனே நிஷாவுக்கு படபடன்னு ஆகிடுது. என்னடா இது, அக்கா இப்படி பேசுகிறாளே, அக்கா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போய் நிற்கிறா. உடனே ஒன்றுமே புரியல அவளுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட, அக்கா என்னக்கா இது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே, தெரிஞ்சவங்கள என்னக்கா பைத்தியக்காரத்தனமாக சொல்கிற, எப்படி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, நீ மல்லியை கொலை பண்ண சொல்ல, அது இது எல்லாத்தையுமே நான் காதில் கேட்டேனே, எப்படிக்கா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் மடக்கிட்டு கேள்வி கேட்க, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத நிஷா, நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், நீ என்னை ரொம்ப கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவன் மழுப்பிட்டு போயிடுறான். ஆனால் அந்த கண்ணில் பதட்டம், அந்த படப்படப்பு எல்லாமே தெரியவுமே, இவன் ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்ற மாதிரி மட்டும் நல்லாவே தெரிய வருது நிஷாவுக்கு. இவ உண்மையிலுமே நம்ம அக்காவா அப்படின்ற மாதிரி டவுட் வர்ற அளவுக்கு இப்போது அந்தளவுக்கு டவுட் வந்துடுச்சு. ரொம்ப குழம்பு வைக்கிறாங்க, என்னடா இது இப்படிலாம் நடந்துடுச்சு, இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் போகலான்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தான் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே நடக்குமே ரொம்ப குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லிக்கு இதுக்கு அவளை பற்றி தெரிஞ்சிச்சு. அவள் சொத்துக்காக தான் வந்திருக்கா. அவள் விஜயை
கல்யாணமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவள் ஜஸ்ட்டு சொத்துக்காக சொத்தை வந்து அபகரிச்சுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ கோயில் குளம் சாமிலாம் எதுக்கு அண்ணி, எதுக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்ருக்கு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படிலாம் வந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் அமைதியாக போயிட்டு இருந்த மல்லிக்கு இப்போ வந்து இதான் கடைசி கட்டம். நம்ம எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனால் கடைசி வரையுமே நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்றத மல்லியால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மல்லிக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியலைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்கவே கூடாது. மல்லியும் வந்து எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. சரி இங்கே தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒசூர் வரையும் போயிட்டு வந்தாங்க. ஆனால் ஒசூருக்கு போய் மல்லிக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டுச்சு, தவிர மற்றபடி ஒன்றுமே நடக்கலை. மல்லி இப்போ ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் டோட்டலாக பிளாங்காகி நிற்கிறாங்க நம்ம மல்லி. என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பிரச்சனையுமே பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து சும்மா இருக்கக்கூடாது, நான் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலைங்க. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விஜய் வந்து இப்போது மல்லியை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போக தான் வந்தாங்க. ஆனால் வந்து தயவு செஞ்சு நீ கல்யாணத்துக்கே வந்துடாத, வந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கண்டிப்பாக வந்து கிடைக்க தாங்க போகுது. ஆனால் அந்த முடிவு எப்பேற்பட்ட முடிவு, என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியல. பார்ப்போம். கஷ்டப்பட்டு போட்டு அதான் கிரிடுச்சு. இதுதான் ஓகே காய்ஸ், குட் நைட், பாய். இந்த கேமரா தான் ஒருத்து இதே தான் வாங்கணும் நம்ம, வேறு எதுவுமே வாங்கக்கூடாது. செடியா திசை செடி இதே வாங்கிக்கலாம் நம்ம. லைக் ஷேர் கமெண்ட்.